Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மீன்களை ஏற்றிச் சென்ற மினி சரக்கு வாகனத்தின் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. சென்னையிலிருந்து மீன்களை ஏற்றிக்கொண்டு கேரளா நோக்கி மினி சரக்கு வாகனம் சென்று கொண்டிருந்தது. அப்போது சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும்போது மினி சரக்கு வாகனத்தின் பின்பக்க டயர் வெடித்து வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகனத்தில் இருந்து சாலையில் கொட்டிய மீன்களை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விபத்தில் உயிரிழந்த மினி வேன் ஓட்டுநரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நத்தம் கோவில்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் பால் சேகரிக்க மினி வேனில் அடைக்கனூர் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மினி வேன் மோதி ஏற்பட்ட விபத்தில் கருப்பையா உயிரிழந்தார். இந்நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்து இறந்தவரின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அமராவதி அணையை தூர்வார வேண்டும் என திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் பாசன சங்க விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் மொத்த கொள்ளளவான 90 அடியில் சுமார் 20 அடிக்கும் மேலாக சேரும் சகதியும் நிரம்பியுள்ளதால் அணையில் போதிய அளவிலான நீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அணையை விடியா திமுக அரசு தூர்வார வேண்டும் எனவும் குடிமராமத்து பணிகளை பாசன சங்க விவசாயிகளுக்கே வழங்க வேண்டும் என பழைய ஆயக்கட்டு பாசன சங்கம் 16 மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன சங்கம் 28 சங்கங்களும் ஒன்றிணைந்து தாராபுரம் செயற்பொறியாளரிடம் மனு அளித்தனர். இன்னைக்கு தாராபுரத்தில் இருக்கக்கூடிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் அணையை முழுமையாக தூர்வார வேண்டும், வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு கொடுக்கணும், அணையில பாசன சபைகளுக்கு குடிமராமத்து பணியை பாசன சபைகளுக்கு கொடுக்கணும். எல்லாம் தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கறதால பார்த்தீங்கன்னா அவங்க சரிவர செய்யறதில்ல, அவங்களை நாங்கள் கேள்வி கேட்க முடியறதில்ல. ஆக இந்த போன்ற சிக்கல் மிக கடுமையாக நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் குடிமராமத்து பணி என்பது பாசன சபைகளுக்கு ஒப்படைக்கப்படுவது மிக சரியாக தரமாக நடைபெற்றது. எனவே குடிமராமத்து பணியை பாசன சபைகளிடம் ஒப்படைக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதல் செய்து தருவதாக கூறி 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சர்வேயர் மற்றும் இடைத்தரகர் சிக்கினர். ஆர்எம் காலனியைச் சேர்ந்த கணேஷ்குமார் என்பவர் தனது வீட்டிற்கு பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என திண்டுக்கல் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் உள்ள நில அளவை பிரிவு சர்வேயரை அணுகியுள்ளார். அப்போது பட்டா மாறுதல் செய்வதற்கு சர்வேயர் பாக்கியராஜ் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து கணேஷ்குமாரிடம் இருந்து லஞ்சப்பணம் 15,000 ரூபாயை வாங்கிய பாக்கியராஜ் மற்றும் இடைத்தரகர் சதீஷ் ஆகிய 2 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். விடியா திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. மாதப்பூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக பாஜகவைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் பொறுப்பு வகிக்கிறார். இந்நிலையில் அப்பகுதியில் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக 100க்கும் மேற்பட்டோரிடம் 15,000 ரூபாய்க்கு மேல் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ஊராட்சி மன்ற தலைவர் மீது பொதுமக்கள் புகார் அளித்த நிலையில் இந்த விவகாரத்தில் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்த இளைஞருக்கு உரிய சிகிச்சை வழங்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் அருகே உள்ள கவுண்டக்கொல்லி பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குட்டன் என்ற பழங்குடி இளைஞரை யானை தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளைஞருக்கு உரிய சிகிச்சை வழங்காமல் மருத்துவர்கள் பாதியிலேயே திருப்பி அனுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கூடலூர் கேரளா செல்லும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பயிர் காப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி தலையில் முக்காடு போட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடந்த ஆண்டு பெய்த மழையால் கயத்தாறு தாலுகாவில் மழை வெள்ளத்தில் மூழ்கிய பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு தொகையினை வழங்காமல் விடிய அரசு காலம் தாழ்த்தி வருவதாக கூறி விவசாயிகள் தலையில் முக்காடு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பயிர் காப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க கோரி விவசாயிகள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். விடியா திமுக அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை எதிர்த்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர்.
தென்காசி மாவட்டத்தில் தரிசு நிலச்சான்று பெறுவதற்காக 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வருவாய் ஆய்வாளர் சிக்கினார். மத்தளம்பாறை கிராமத்தைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் தனது நிலத்திற்கு தரிசு நிலச்சான்று பெறுவதற்காக தென்காசி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் வருவாய் அலுவலரை அணுகியுள்ளார். இந்நிலையில் தரிசு நில சான்றிதழ் வழங்குவதற்காக நிலத்தை அளவீடு செய்ய வருவாய் ஆய்வாளர் தர்மராஜ் 20000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து வருவாய் ஆய்வாளர் தர்மராஜ் விவசாயி கதிரேசனிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது கைது செய்யப்பட்டார். விடியா திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே கிராம சபை கூட்டத்தில் நியாய விலைக் கடைகளில் பருப்பு, பாமாயில் ஆகியவை சரியாக வழங்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெள்ளைக்குட்டை கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கிராம சபை கூட்டத்திற்கு கிராம மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும் விடியா அரசு ஏழை மக்களுக்கு நியாய விலைக் கடைகளில் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை சரியாக வழங்குவதில்லை என குற்றம் சாட்டி கிராமத்தினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்ன வரல, பருப்பு வரல. இப்ப நேத்து கேட்டா முடிஞ்சிருச்சுன்றாங்க. என்ன ஒரு மாசம் முடிஞ்சிருச்சுன்றாங்க சொல்றாங்க. சொசைட்டில சொல்றாங்க என்ன நேத்து முடிஞ்சிருச்சு, பருப்பு என்ன வேணும்ன்றாங்க. இதுவே புரிஞ்சுக்கல. ஆனா மேலேட்ல உட்காந்து எல்லாரும் நாங்க வெளியில ஆச்சு இதை கலந்து 100 ஆண்டு கொண்டாடுறோம். ஆனா இங்க இருக்கிற ஒரு சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறோம்.